பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் தாமே ராஜா நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை உம்முடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தமது உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதிய நிருபத்தில் ஆவிக்குரிய விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுமாகிய நமக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமை குறித்து கட்டளையிட்டு இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த பரந்த உலகத்தில் நம்மை சுற்றி எவ்வளவோ ஜனங்கள் தங்களது வாழ்வின் தேவைகள் இன்னும் பூர்த்தி செய்யப்படாமல் அதை யாரிடம் தேடி பெற்றுக்கொள்வது என்று புரியாமல் அலைந்து திரிந்து கொண்டே இருக்கிறார்கள். சில நேரங்களில் பாருங்கள், நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளிடம் பேசுகிற சில காரியங்களை அதை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனை அறியாத ஜனங்களுக்கும் அது பிரயோஜனமாய் மாறிவிடுகிறது. ஏனெனில் அவர்கள் நாடி தேடி ஓடுகிற எந்த ஒரு விக்கிரகமும் அவர்களோடு பேசப்போவதில்லையே. எனவே நாம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரது வசனத்தை பிரசங்கிக்கும் போதோ இல்லை கர்த்தரை குறித்ததான சாட்சிகளை நாம் சொல்லும் போதோ அதன் நிமித்தமாக பயன் பெற நம்மை சுற்றி அநேகர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து போகாமல் எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அந்த சமயம் கிடைக்கிற வேளையிலெல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை பேசுவதற்கு நாம் தயங்கவே கூடாது என்று இன்றைக்கு இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த வசனத்தை அப்படியே மெய்ப்பிக்கும்படியாக நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. வழக்கம் போல ஊழியத்தின் பாதையிலே ஒவ்வொரு மாதமும் 3வது வாரத்திலே நான் மதுரைக்கு போய் என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த வேளையிலே எங்கள் சபையை சேர்ந்த பிரேம்காந்த் என்ற சகோதரர் அவருடைய மாமியார் வீட்டுக்கு ஒரு தடவை என்னை 3ஆம் வாரம் வரும்போதும் மதுரைக்கு என்னை வர சொன்னார். அந்த நாளிலே நான் அதே போல அவர் கேட்டுக்கொண்ட பிரகாரமாக அன்றைக்கு ஊழியமெல்லாம் முடிந்த பிற்பாடு மதிய வேளை கொஞ்சம் ஓய்வு இருந்தது. அந்த நேரத்தில் திருநகருக்கு போய் நான் அங்கே அவங்களுக்காக ஜெபித்து விட்டு திரும்பி வரும்போது எனக்கு போகும்போது கார் கிடச்சிது.
வரும்போது கிடைக்காததுனால ஒரு ஆட்டோ கிடச்சிது. அந்த ஆட்டோவில் என்னை ஏற்றி அனுப்பினார்கள். அந்த ஆட்டோவில் ஏறிக்கொண்டு நான் அந்த திருநகர் பகுதியிலிருந்து கொஞ்சம் மதுரைக்கு பக்கமாய் திரும்பி வருகிற வேளையிலே அந்த நடு வெயிலிலே ஒரு வயதான பெரியவர், பார்க்கும்போதே தெரியுது அவங்க பிராமணர்கள் என்பதை. அவங்க வழியில் அப்படி கையை நீட்டினாங்க. அப்போ நான் சொன்னேன், தம்பி நிறுத்துப்பா, நிறுத்தி அவங்கள ஏற்றிக்கலாம் உள்ள அப்படின்னு. ஐயா நீங்கள் ஒருத்தர் பாஸ்டர் உட்காந்துருக்கீங்க, எப்படி அவங்கள உள்ளே ஏற்றுறது அப்படின்னாரு. பரவாயில்லப்பா, நான் முன்னாடி வந்து உட்கார்ந்து கொள்கிறேன், பரவாயில்ல அவங்கள ஏற்றிக்க, வயசானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நீ பணம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏற்றி உள்ளே உட்கார சொல்லிட்டு அவங்க, ஐயா வேணா நீங்கள் போங்க, நாங்கள் இல்லைம்மா நீங்கள் உட்காருங்க பெரியவங்க 2 பேரும், நான் முன்னாடி தம்பி கூட ஆட்டோவில் முன்னால் உட்காந்துக்கிறேன் என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டப்ப அந்த தம்பியை கேட்டேன், உங்கள் தம்பி உங்கள் பேர் என்னன்னு. அவர் ஒரு கிறிஸ்தவ பெயரை சொன்னார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பாஸ்டர் நான் நல்லா பாட்டு பாடுவேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். அப்படியா, ஒரு பாட்டு பாடுப்பா அப்படின்னா. அச்சோ உங்கள் முன்னாலெல்லாம் பாட மாட்டேன் பாஸ்டர், நீங்களாம் நல்லா பாடுவீங்க, அதெல்லாம் ஏதோ எங்கள் சர்ச்சில் என்னை யூஸ் பண்ணுறாங்கன்னு. எப்பா, இந்த பாடுகிற காரியம் ரொம்ப சாதாரண நீ நினைக்கிற. இந்த பாடல்கள் மூலமாக எவ்வளவு காரியம் நடந்திருக்கு தெரியுமா? சினிமா பாடல்கள் மூலமாக நம்ம கெட்டு தான் போவோம். வேறு பாடல்கள் மூலமாக கொஞ்சம் மெய் மறந்து கேட்கலாம். ஆனால் தேவனை குறித்த பாடல்களை நாம் பாடும்போது அந்த பாடல்கள் மூலமாய் சூனிய கட்டுகளில் இருக்கிறவங்க விடுதலையாகிறார்கள். நிறைய பேர் மந்திர கட்டுகளில் இருந்து விடுதலையாகிறாங்க. பிசாசு பிரச்சனையிலிருந்து விடுதலையாகிறாங்க. எனவே நாம் ஆண்டவரை துதிக்கும் போது அதில் எவ்வளவு காரியம் நடைபெறுகிறது தெரியுமா? வெட்கப்படாத. குரல் வளம் முக்கியமே கிடையாதுப்பா. அந்த பாடல்களிலே முக்கியமாக நாம் யாரை துதிக்கிறோம் என்பது தான் முக்கியம் அப்படின்னு நான் பேசி கொண்டிருந்த போது பின்னால் அந்த ஒருத்தர் என் தோள் மேலே கை வைக்கிறத பார்த்தேன். திரும்பி பார்த்த உடனே உட்கார்ந்துருந்த ஒரு வயதான பெண்மணி, அதான் நான் ஏற்றிக்கிட்டு வந்தேன் பாருங்க, அந்த பிராமின் லேடி, அவங்க தோள் மேலே கையை வச்சு, ஐயா நான் இறங்குற இடம் வந்துருச்சு அப்படின்னாங்க. சரிங்கம்மா, அப்படி இறங்கின உடனே இறங்குங்கம்மா அப்படின்னு சொன்னோடனே அவங்க காசு எடுத்து கொடுக்கும்போது என்னை பார்த்து கேட்டாங்க, டிரைவர்கிட்ட என்னை பார்த்து கேட்டாங்க, நீங்கள் 2 பேருமே ஏதோ பாடலை குறித்து பேசிட்டு வந்தீங்களே, அது என்ன அப்படின்னு. அந்த இடத்துல நின்று அதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்பாக ஒரு இடத்துல போய் நான் பாடல் பாடின போது அங்கே இருந்த ஒருத்தர் பாட்டு பாடி முடித்த உடனே சுகமான காரியத்தை குறித்து பேசும்போது அவங்க என்னை பார்த்தாங்க. என்ன சொல்கிறீங்க பாஸ்டர், நீங்கள் கிறிஸ்டியன் பாஸ்டரா அப்படின்னாங்க. ஆமாம், ஏன்னா வெள்ளை ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அதனால் கேட்குறேன் அப்படின்னாங்க. ஆமாம்மா, இல்லை பாட்டு பாடுனா மழை வரும்னு சொல்லுவாங்க, பாட்டு பாடினா பால் கறக்கும்னு சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறது உண்டு, சில ராகங்கள் இருக்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. நான் அவங்கள பார்த்து கேட்டேன், நீங்கள் யார் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, மதுரையில் இருக்கிற கர்நாடிக் காலேஜில் வந்து நான் பிரின்ஸிபலாக இருக்கிறேன்னு. நான் சொன்னேன், ஓ பாட்டு சம்மந்தப்பட்டவங்களா நீங்கள் அப்படின்னு. இல்லைப்பா, நாங்கள் நிறைய பாடல்கள் ரிசர்ச் எல்லாம் பண்ணுறோம், ஆனால் இதுவரையில் ஏதோ நடந்த மாதிரி தெரியல, ஆனால் நீங்கள் பாடல்கள் பாடும்போது சுகமாகறாங்க, பிசாசு ஓடுது, பிரச்சனைகள் தீர்வுன்னு சொன்னீங்க, அது ஏன் அப்படின்னாங்க. நான் சொன்னேம்மா, நீங்கள் ராகங்களை நம்பி பாடிக்கொண்டிருக்கிறீங்க, ராகங்களில் எந்த ரோகமும் போகாது, எந்த வியாதியும் போகாது, ராகத்துக்கு எந்த வல்லமையும் கிடையாது. ஆனால் அந்த ராகத்துக்கு கூட நீங்கள் இயேசு என்ற ஒரு நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை அந்த பாடல்களில் நீங்கள் புகுத்தி பாடும்போது அந்த நாமத்தில் தான் வல்லமை இருக்கே தவிர ராகத்தில் வல்லமை கிடையாதுமா அப்படின்னு. அவங்க என்னை பார்த்து, உண்மையாக தான் பேசுகிறீங்களா அப்படின்னாங்க. உண்மையாக தான்மா பேசிக்கிட்டு இருக்கேன், நடந்த சம்பவம். அதனால தான் அந்த தம்பிக்கிட்ட சொல்கிறேன், எப்பா உனக்கு குரல் சரியில்லைன்னு சொல்லிட்டு பயப்படாத, குரல் முக்கியமே கிடையாது, பாட்டு கச்சேரிக்கு தான் அது பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் ஆண்டோடைய நாமத்தை சொல்லி நம்ம பாடும்போது அநேகர் விடுதலை ஆகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க குனிஞ்சு, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இனிமேல் நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஒருவேளை இயேசுன்ற பெயரை சொன்னால் இவ்வளோ அழகான ராகவர்களில் அவர் பேரை சேர்த்து பாடும்போது ஒருவேளை நன்மைகள் நடக்குமா அப்படின்னாங்க. நிச்சயமாக நடக்கும், ட்ரை ஜீசஸ், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கன்னு அவர்களுக்கு ஜெபித்து அவரோட கூட ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் துவக்கினதை நான் காண கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஜெபிக்கலாமா? சின்ன முயற்சி தான், ஆனால் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தையோ தேவராஜ்யத்தையோ நாம் மற்றவர்களுக்கு தெளிவாய் செய்யும்போது நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அதனாலே பிரயோஜனப்படுகிறார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். செய்யலாமே, ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேளைக்காய் மக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உடைய திருவசனத்தையும் உடைய ராஜ்யத்தையும் மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்லும் பொழுது எங்களை அறியாமலே எங்களை சுற்றி இருக்கிற அநேக ஜனங்கள் ஈர்க்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய நாமத்திலே வல்லமை உண்டே கர்த்தாவே, அப்படியாய் பெரிய காரியங்களை செய்யுங்க. நாங்கள் சோர்ந்து போகாமல் உடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.